ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்ரீவாரி மெட்டோட நடைபாதையோட ஸ்டேட்டஸ் டோக்கன் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால நேரடி இலவச தரிசனத்துல கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கான ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப நாளைக்கு காலையில 3:30க்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை காலையில அபிஷேகம் இருக்கிறதுனால காலையில எஸ்எஸ்டி டோக்கன் வந்து எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. இனிமே யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் முடிஞ்சது அப்படின்னும் போது நீங்க தாராளமா போயிட்டு நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னைக்கு க்ரௌட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். பட் இன்னைக்கான டைமிங் என்ன மாதிரி இருக்குன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நேரடி இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான காலையோட ஸ்டேட்டஸா இருக்கு. மேபி ஈவினிங் இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். மொத்தமா 12 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தோட ஸ்டேட்டஸா இருக்கு. 75,059 பேர் நேத்து தரிசனம் பார்த்துறதுக்காக தான் டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து ஒரு 3-3.5 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கன் மத்தியான ஈவினிங் ஸ்லாட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வந்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன் நடைபாதை டோக்கனோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அடுத்து பார்க்கலாம். 6:45 ஸ்டேட்டஸ் படி கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்கக்கூடிய கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கான கோட்டா ஃபுல்லா முடிஞ்சதும் கவுண்டர் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப நாளைக்கு காலையில 3-3:30 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதனால யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு தான் போற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் டோக்கன் அவைலபிள் இருந்திருக்கு. ஒரு 2,995 டோக்கன்ஸ் இன்னைக்கான டிக்கெட் அவைலபிள் இருக்கு. இது முடிஞ்சது அப்படின்னா அந்த கவுண்டரும் மூடிடுவாங்க. ஸோ காலையில 6:45க்கு இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் எல்லா இடமே முடிஞ்சது. கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்தது கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு. ரீசன் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். பெருமாள் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு அலங்காரமும் இல்லாம சிம்பிளா இருப்பாங்க. அதே மாதிரி அவரோட நெற்றியில இருக்கக்கூடிய அந்த நாமத்தோட அளவு வந்து குறைச்சிருக்கிறதுனால அவரோட கண் பார்வை நேரடியா பக்தர்கள் மேல படும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா எல்லாருமே தரிசனத்துக்கு போறாங்க. அதனாலதான் வியாழக்கிழமைகள்ல கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 18/9/2023 வர்ற 18ஆம் தேதி திருமலையோட சலக்கட்டுல பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னையில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம்லாம் டைரக்டா போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. கீழே எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைன்னா ஃப்ரீ தர்ஷன்ல போற மாதிரி தான் இருக்கும். ஒரு வயசுக்கு குழந்தைகள் வந்து சுபதம் என்ட்ரியில நம்ம வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு இன்ஃபான் தர்ஷன்ல வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பிரம்மோற்சவ நாட்கள்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து பயோமெட்ரிக் கேட் இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷனம்லாம் உங்களுக்கு இருக்காது. அதனால அந்த டைம்ல போகக்கூடிய வயசானவங்க கண்டிப்பா பிளான் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன்னா புரட்டாசியும் 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்றனால நிறைய பேர் புரட்டாசி தரிசனத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சனிக்கிழமை நமக்கு கருட சேவைக்கு அடுத்த நாள் வருது. அதனால திருமலையில கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கொஞ்சோண்டுல நிறையவே இருக்கும். ஏன்னா பிரம்மோற்சவ டைம்ல நடக்கக்கூடிய கருட சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா பார்க்கப்படுது. அதற்கு பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா திருமலையில இருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். பிரம்மோற்சவ நாட்கள்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்சி டோக்கன் பத்தின அப்டேட் இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டிடிடி வந்து ரிலீஸ் பண்ணல. கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. பிரம்மோற்சவ நாட்கள் 18ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமுமே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் தரிசனம் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நேரடி இலவச தரிசனத்தில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.